லக்ஷ்மி, நேற்று ராத்திரியே சொன்னல கோயில் போயிட்டு வந்தப்புறம் தானே. அதுக்காக தொடக்கூட கூடாதா? பொம்பளைங்க நீங்க கண்டதையும் வேண்டிக்குவீங்க, புருஷனுங்க நாங்க அவஸ்தை பண்ணுவேன். இந்த கடவுள் இந்த மேல ஒரு விசாரணை கமிஷனே வைக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ கையை விடுங்க, அப்பா வந்துட போறாரு. முன்னாடி டபாய்க்கிற அப்பா அது வரதாவது விவரம் தெரிஞ்ச மனுஷன் இல்ல, காலையில எழுந்து வீட்டு விட்டு ஓடிட்டாரு. நீங்க போய் பழட்டிச்சுட்டு இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். ஆமா, உங்க காஃபில எவ்வளவு சக்கரை போடணும்? ஆமா, நேற்று ராத்திரி ஒரு மூட்டை பாவக்காயை கொட்டின, இப்போ சக்கரை மட்டும் தான் குறைச்சது. இது காலங்கத்தால குளிர் காரீங்களா? இது பெரிய ஊட்டி, நான் குளிர் காயறேன். வீடாது மனுஷங்க வாழ இடம் தானே இது. பாம்பெல்லாம் இருக்கிற இடத்துல எப்படிமா இருக்கீங்க? அதுக்காக வேக்கல் போட்டு கொளுத்துனா பாம்பு ஓடி போயிடுமா? பாம்பை பயமுறுத்துறதுக்காக வெக்கல போட்டு கொளுத்தி விட்டேன். நீ ஒன்னு அடிச்சு கொளுத்திட்டேன். என்ன சொல்றீங்க? நீ இதே இடத்துல 2 பாம்பு ஒன்னோட ஒண்ணு அப்படியே பின்னிக்கிட்டு இருந்தது. ஒரே அடிதான். ஆண் பாம்பை கொண்டுட்டேன், நெருப்பு வச்சு கொளுத்திட்டேன். ஆனா அந்த பெண் பாம்பு பாரு எங்கேயோ தப்பிச்சு போயிடுச்சு. என்ன யோசிக்கிற? நேற்று ராத்திரியா பட்டினி போட்ட? சரி சரி, இங்க போய் சூடம் காமிச்சு தேங்காய் எல்லாம் உடைக்கணும்ல, சீக்கிரம் கிளம்ப. என்னங்க, இதுதான் எங்க குலதெய்வம் நாகப்பனோட கோயில். உள்ள வாங்க. பாரு, உனக்காக எவ்வளவு நேரம் வேணும்னாலும் நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா உள்ள வர சொல்லி மட்டும் வற்புறுத்தாது. எனக்கு இந்த சாமி பூதம் நம்பிக்கையே கிடையாது. என்னங்க இந்த பாரு, இப்ப நான் புருஷனா இங்க வரல, டிரைவரா தான் வந்திருக்கேன். என்ன டிரைவர் ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்றேனா? போயிட்டு வா. நாகப்பா, என் குழந்தையோட உயிருக்கு ஏற்பட்டிருந்த ஆபத்து நீங்கினா 3 வருஷ காலம் நானும் என் பொஞ்சாதியும் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறது இல்லைன்னு உன்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டோம். நீயும் கருணை காட்டி என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்திட்ட. நாங்களும் உன்கிட்ட வேண்டிக்கிட்டபடி 3 வருஷ காலம் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாம பிரிஞ்சு இருந்துட்டோம். இன்னையோட அந்த விரதம் முடிஞ்சு போச்சு. உன் உத்தரவோட மறுபடியும் குடும்ப வாழ்க்கையை தொடங்க போறோம். எங்களுக்கு துணையா இருந்து காப்பாத்து நாகப்பா. நாகப்பா, ஜோடியா இருந்த பாம்பை பிரிக்கிறது மகா பாவம்னு என் புருஷனுக்கு தெரியாது. அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தவறுக்கு அவரை பழி வாங்கிடாத. அந்த தம்பதிங்க வேண்டிக்கிட்ட மாதிரி நானும் 3 வருஷம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறது இல்லைன்னு உன் புத்துக்கு முன்னாடி சத்தியம் பண்றேன். நீ அந்த குழந்தைய காப்பாத்தின மாதிரி என் புருஷனையும் காப்பாத்து, என் புருஷனையும் காப்பாத்துப்பா. நாகலட்சுமி, இப்ப நீ பாத்திய புருஷன் பொஞ்சாதி, அவங்க 2 பேருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கு. 2 பேருமே சேர்ந்து வேண்டிக்கிட்டாங்க. 2 பேருமே கட்டுப்பாடா இருந்தாங்க. அதனாலதான் 2 பேராலையும் சேர்ந்து பிரார்த்தனை நிறைவேற்ற முடிஞ்சது. ஆனா இப்ப நீ தனியா இல்லடி வேண்டிட்டு இருக்க. அதுவும் தவிர உன் புருஷனுக்கு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது,
அவன் எப்படி கட்டுப்பாடோட இருப்பான்? உன்னால எப்படி பிரார்த்தனை நிறைவேற்ற முடியும்? இப்ப நீ வேண்டிக்கிட்டியே, அத நேரா உன் புருஷன் கிட்ட போய் சொல்றேன்னு வச்சுக்க, என்ன நடக்கும் தெரியுமா? படி பைத்தியம், கடவுளே இல்லைன்னு சொல்றவனா? ஆஃப்டர் ஆல் ஒரு பாம்புக்காக 3 வருஷ வாழ்க்கையை வேஸ்டா பண்ண சொல்றேன். வாடி. ஐயோ வாடாங்க, வாடாங்க, ஐயோ வாடாங்க, விட்டுடுங்க, ஐயோ வாடாங்க. மூட நம்பிக்கை பைத்தியக்காரன் நினைச்சியா? ஐயோ வாடாங்க, விட்டுடுங்க. வாடினா வாடாங்க. என் உயிரே போனாலும் சரி, புத்துக்கு முன்னாடி சத்தியம் பண்ணத என் புருஷன் கிட்ட சொல்லவே மாட்டேன். பிரார்த்தனைய தனியாவே நிறைவேற்றுவேன். வாங்க, எல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஹாப்பியா? என்னங்க, உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுதல். எங்கிட்டயுமா? என்னது? வந்து நீங்க எங்க வீட்டுல பாம்பு அடிச்சதையோ, கோயிலுக்குள்ள வர மறுத்ததையோ எங்க அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. அவர் ரொம்ப வருத்தப்படுவார். எனக்கு வேற வேலையே கிடையாது நினைச்சியா? பிரார்த்தனை எல்லாம் முடிச்சிட்டல, இனிமே ஃப்ரீ தானே? கிளம்பு 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 கிளம்பு, நேரா மெட்ராஸ். ஃபர்ஸ்ட் எங்க தெரியுமா? பெட்ரூம். ஊமி, ஊமி குட்டி, உனக்காக என் வயிற்றுக்குள்ள ஒண்ணு கொண்டாந்துருக்கேன். என்னன்னு சொல்லு பாப்போம். குழந்தை. உனக்கு வசதி பண்ணி தரத்துக்கு சிவபெருமான் எனக்கு வரம் கொடுத்திருக்க. கெஸ் பண்றீ? சரி வேணாம், தடவி பார்த்து என்னன்னு சொல்லு பாப்போம். வழ வழன்னு இருக்கு. பூனைக்குட்டி. உன்கிட்ட போய் சஸ்பென்ஸா சொன்ன பாரு. யாருக்கும் தெரியாம இத கொண்டாடுறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் எனக்கு இல்ல தெரியும். சராய், உங்களுக்கு இன்னும் டைம் வரலடி. உமா, எனக்கு ஒரே ஒரு ஆசை, நீ இந்த கவுன போட்டுக்கணும். இத போட்டுக்கிட்டு மாடிக்கும் கீழுக்கும் வாசல் வரைக்கும் பூஜை அறைக்கும் கிடுகிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் உன்னை பின்னாடி துரத்திக்கிட்டே வரணும். நம்ம நல்ல காலம். என் தம்பி இன்னும் கல்யாணம் முடிஞ்சு வரல. எங்க அப்பாவும் வாரியார் கடாகார சேபம் கேட்க போயிருக்காரு. சீக்கிரம் போட்டுக்கடி. ஒரு பொண்டாட்டிக்கு எந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வருதுன்னு விவசாயம் இல்லாம போயிடுச்சு. அம்மா, நீ இந்த கவுன தூக்கி போடல, என் இதயத்தையே தூக்கி போட்டோமா. யூ broken my heart, broken my heart. ஓகே, நீ இதை போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. ஆனா இந்த கவுனை யார் போட்டுக்குவாங்களோ அவங்க வீடு தேடி நான் போறமா. உமா, ஐ எம் கோயிங். யுவர் ஒன்லி ஹஸ்பண்ட் இஸ் கோயிங். ஐயோ, எனக்கு எனக்கு
ராஜா